வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் ஆனவர்கள் இணைவதற்காக பல வழிகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் உடன் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம் என்ற தகவலையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், எடப்பாடி கொடுக்கின்ற சில சலுகைகளின் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுப்பதாகவும், ஆனால் இது மக்களிடமும் தொண்டர்களிடமும் கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தற்பொழுது நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அதிமுகவினர்கள் உட்கட்சி மோதலை மறந்துவிட்டு எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை, கூட்டணிகளை அமைப்பதற்கான முயற்சிகளை, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டும்தான் திமுக ஆட்சியை கவிழும். ஆனால் உட்கட்சி மோதல், சட்டமன்ற தேர்தல் வரை இருந்தால் எப்படி தொண்டர்கள் கவனத்துடன் பிரச்சாரங்களும் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள் என்ற கேள்வியையும் இங்கு அவர் முன்வைத்திருக்கிறார். உங்களது ஆதரவுகள் இல்லாமல் தொண்டர்கள் பிரிந்துதான் கிடப்பார்கள். ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களது ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் கட்சியில் மீண்டும் ஒன்றாக இணைந்து ஒரே தலைமை, ஒரே இரட்டை இலை சின்னத்திற்கீழ் தங்களது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வார்கள். இரட்டை இலை சின்னத்தை பற்றியான விவரங்களை முழுமையாக தெரிவிப்பார்கள். இதன் மூலமாகத்தான் வெற்றியடைய முடியும். ஏன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செய்ததை நம்மால் செய்ய முடியாதா? அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டார்களா அல்லது மக்களுக்காக ஆசைப்பட்டார்களா? ஏன் எடப்பாடிக்கு அது புரியவில்லை? தனிப்பட்ட கோபத்தினால் ஒட்டுமொத்த மக்களையும் தண்டிப்பது சரியா? ஓபிஎஸ் என்ன ஒட்டுமொத்தமாக திமுகவின் கைக்குலியாவாக இருந்தார்? அப்படி இருந்தார் என்றால் எதற்காக ஜெயலலிதா அவர்கள் அவரை முதல்வராக தேர்வு செய்ய வேண்டும், அதுவும் 3 முறை என்ற கேள்வியையும் அந்த ஆடியோவில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர் இல்லாமல் அதிமுக அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வது மிக கடினம் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பேசியுள்ளார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும், அதுவே ஒரே வழி என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் பல குழப்பங்கள் நீடித்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தாக்குப்பிடிக்க முடியாது, தோல்வியின் மூலமாகத்தான் இதை சரிகட்டுவார் என்றும், அதற்கு பிறகு தொண்டர்களிடம் முழுமையான கோபத்தை காட்டி உங்களது பிரச்சாரம் இல்லாமல் தான் தோல்வியடைந்தோம் என்று அப்படியே மாற்றி விட்டு